கொடைக்கானலில் ரிப்போர்ட்டர்கள் என்ற பெயரில் மசாஜ் சென்டர் பெண் ஊழியர்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டு வீடியோ எடுத்து ஒரு கும்பல் மிரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் அரசு அனுமதி பெற்ற மசாஜ் சென்டருக்கு சென்னையை சேர்ந்த 4 நபர்கள் சென்று பெண் ஊழியர்களிடம் அநாகரிகமாக நடந்து ஆடைகளை கிழித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் சொல்வதை பெண் ஊழியர்கள் மறுத்ததால் தவறாக நடப்பதாக போலீசில் புகார் அளித்து விடுவதாக இளைஞர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் பெண் ஊழியர்களை வெளியேற விடாமல் கதவையும் பூட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். கதவு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு பெண்கள் வெளியே சென்ற போதும் ஓட துரத்தி சென்று வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற செய்தியாளர்கள் அவர்களை பிடித்து கேட்டபோது ஆபாசமாக திட்டியதோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். விசாரணையில் போலியான ரிப்போர்ட்டர் கார்டு வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீ பேசிட்டு வந்த அவ்வளவு பெரிய ஆளா நீ ஸ்டேஷன் வந்து என்ன ரிப்போர்ட் எந்த சேனல் ரிப்போர்ட் நீங்க அந்த இருக்கிற பேர் கருத்துட்டு போவீங்களா? மசாஜ் நாங்கள் எல்லாமே சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாமே வச்சு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் சொல்லி அவங்க தேவையில்லாம கை பிடிச்சி இழுக்கிறாங்க, ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க, கண்ட இடத்துல கை வச்சுட்டு இருக்காங்க, வெளியே போக விட மாட்டாங்க. சார் விடுங்க, நாங்கள் வெளியே போறோம்னு சொன்னா இரு நான் போலீஸ் கூப்பிடுறேன், நீ பண்ண மாட்டேன்னு சொல்றியா, இரு நீ பண்றேன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. மசாஜ் சென்டர்ல வேலை பார்த்தா அசிங்கமா சார்? சொல்லுங்க, தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் அவங்க பண்ணணும்? ஆமா சார், நான் போலீஸ் கூப்பிடுறேன், நான் வீடியோ எடுக்கிறேன், உன்னை நான் நெட்ல போட்டு விடுறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி அசிங்கமா பேசுறாங்க. சார் விடுங்க சார்னு சொல்லிட்டு நாங்க வெளியே கிளம்பி வந்தா ரோடு ஃபுல்லா கேமரா வச்சுட்டு வராங்க. சார் எதுக்கு அப்படி வராங்க அவங்க? நான் வீடியோ எடுக்கிறேன், நீ இது பண்ண மாட்டேல, நீ பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், ரிப்போர்ட்ல நான் போய் சொல்றேன், அப்படிதான் சொல்றாங்க. நான் ரிப்போர்ட்டர், நான் ஸ்டேஷன்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அவங்க கூப்பிட்டு இருக்கோம், இருங்க இங்கே இருங்க, போகாதங்க சொல்லி மெயின் டோர் லாக் பண்ணிட்டு உள்ள லாக் பண்ணிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், பொண்ணுங்கள் எல்லாம் சேர்த்து டோர் தள்ளிட்டு அவங்களும் தள்ளிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த அப்புறமும் கூட வீட்டுக்கிட்ட கூட வந்துட்டாங்க சார். வீடு வரைக்கும் வராங்க, வந்துட்டு இருக்காங்க. அப்படி நீங்க யாருன்னு கேட்டோமா நான் பிரஸ்காரன்றாரு, ஐடி கார்டுனா ஐடி காட்ட மாட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒருத்தரன் சொல்றேன் நான் போலீஸ், ஒருத்தரன் சொல்றேன் நான் அட்வொகேட்னு சொல்றேன். 3 பேர் டிஃபரெண்ட் சொல்றாரு. ஒரு கரெக்டா சொல்ல மாட்டாரு. எதுவுமே சொல்லாம கடைசியில நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாரும் ஸ்டாப் 3 பேரும் ஸ்டாப்னா வெளியே அனுப்பிட்டு வெளியே போங்கட்டேன். பிரச்சனை பயந்து ஓடி போயிட்டார். வெளியே போக நடு ரோட்ல வந்து அவர் நிப்பாட்டி வச்சுட்டு அவருக்கு அடிக்க போறாரு, அவருக்கு வீடியோ எடுக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கடைசி போலீஸ் ஸ்டேஷன்ல யாரு நம்ம கொடைக்கானல் ஒரு ரியல் பிரஸ்கார் வந்து கொடைக்கானல்ல ரியல் பிரஸ்கார் வந்து அவரை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.